பிறர் அன்பு பெரிது. பிரைஸ் தி லார்ட். கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் பொய்யர். தம் கண் முன்னேயுள்ள சகோதரர் சகோதரிகளிடம் அன்பு செலுத்தாதோர் கண்ணுக்கு புலப்படாத கடவுளிடம் அன்பு செலுத்த முடியாது. 1 யோவான் 4:20. ஒரு பணக்கார பெண் தனது வீட்டிற்கு நியூஸ் பேப்பர் போடுற பையனுக்கு அடிக்கடி பேனா, புக்ஸு, பணம், ட்ரெஸ்ஸஸ்ஸு எல்லாமே வாங்கி கொடுப்பாங்களாம். ஏன்னா அவன் படித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஏழை மாணவன். மேலும், எப்பா உனக்கு என்ன உதவி வேணாலும் தயங்காமல் என்கிட்ட கேளுப்பா, நான் கொடுக்குறேன் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்களாம். ஆனால் அந்த பையன் ஒரு நாளும் அந்த அம்மா கிட்ட, அம்மா எனக்கு இது வேணும் அது வேணும்னு எதையுமே கேட்டதே இல்லை. அதனால அவங்க அந்த பையன்கிட்ட ஒரு நாள் கேட்குறாங்க, ஏன்பா நானும் ஏதாவது உதவி வேணுமான்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், நீ ஏன் கேட்கவே மாட்டேன்ற அப்படின்னும்போது அந்த பையன் சொன்னானா, அம்மா நான் கேட்பதை கட்டாயம் நீங்கள் கொடுப்பீங்களாம்மா? அம்மா நீங்கள் எனக்கு எவ்வளவோ செய்கிறீங்கம்மா, பிள்ளைன்னு நினச்சி நீங்கள் எல்லா உதவியும் செய்கிறீங்க, ரொம்ப நன்றிம்மா. ஆனால் என்னை கூப்பிடும்போது மட்டும் ஏய் இந்தா அப்படின்னு கூப்பிடுறீங்களேம்மா, அதனால் என் பெயரை மட்டும் சொல்லி கூப்பிட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா அப்படின்னு சொன்னானா. அதை கேட்டு அந்த அம்மா ரொம்ப அழுதாங்க அப்படின்னு எங்கோ படித்த ஞாபகம். ஆம் அன்பானவர்களே, இந்த பெண்மணி அந்த ஏழை பையனிடம் காட்டியது இரக்கம், பரிதாபம், அன்பல்ல. அன்பாக இருந்திருந்தார்கள் என்றால் அவனின் உணர்வை மதித்திருந்திருப்பார்கள். ஏய் என்று கூப்பிடுவது அன்பின் வெளிப்பாடல்ல. ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு பெயரை கொடுத்திருக்கின்றார். அதனால்தான் ஆதாமை படைத்த பொழுது அவனையே படைப்புகளுக்கெல்லாம் பெயர் வைக்க சொன்னார். தொடக்க நூல் 2:19. படைத்த ஆண்டவரே தன் படைப்புகளை ஒரு நாளும் ஏய் வேலைக்காரனே, பிச்சைக்காரனே என்று கூப்பிடவில்லை. மாறாக நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று பெயரை சொல்லி பெருமைப்பட்டார் என பார்க்கிறோம். ஆம் அன்பானவர்களே, அன்பை நாம் சகோதர சகோதரிகளான வறியவர்களிடத்திலும், நமக்கு கீழ் பணிபுரிபவர்களிடமும், சமுதாயத்தில் நலிந்தவர்களிடமும், திக்கற்றவர்களிடமும் காண்பிக்காமல், ஆண்டவரை உம்மை அன்பு செய்கிறேன் என்று சொல்லி கோவில் கோவிலாக திருயாத்திரை செல்வதையும், பெரும் பணத்தை காணிக்கையாக போடுவதையும், பிறர் பார்க்க தான தர்மம் செய்வதையும் ஆண்டவர் ஒரு காலும் விரும்புவதில்லை. மத்தேயு 6:2. உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? பிற இனத்தவரும் இவ்வாறு செய்வதில்லையா? மத்தேயு 5:46 என்று இயேசு சொல்வதிலிருந்து நாம் பிறருக்கு, அதாவது நம்மை அன்பு செய்யும் தகுதி இல்லாதவர்களுக்கு, நிலையில் இல்லாதவர்களுக்கு அன்பு செலுத்துவதுதான் அவரிடமிருந்து ஆசிகளை பெற்றுத்தரும் என்பது தெளிவாக தெரிகிறது. ஆம் அன்பானவர்களே, நம் வீட்டில் நடக்கும் திருமண விழாக்களில் நமக்கு வேண்டியவர்கள் என்று எத்தனை பேரை கூப்பிட்டு வெகு விமரிசையாக கொண்டாட வேண்டும் என நினைக்கின்றோம். தப்பில்லை. ஆனால் நம்மில் எத்தனை பேர் அந்த சந்தோஷத்தை ஒன்றுமில்லாத ஏழை எளியவர்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றோம்? ஆம், எத்தனையோ ஆதரவற்றோர் ஆசிரமங்கள், வயோதிகர் இல்லங்கள் இருக்கின்றதே. அந்த நாளில் அவர்களுக்கு உணவு அளிக்கும் பொழுது ஆண்டவர் எவ்வளவு சந்தோஷப்படுவார்! ஆண்டவர் சந்தோஷப்பட்டால் எவ்வாறு நம்மை துக்கத்தில் ஆழ்த்துவார்! விழாவிற்காக உணவுக்கும் உடைக்கும் ஹாலுக்கும் என்று எவ்வளவு பணம் செலவழிக்கின்றோம். ஆனால் கண்ணுக்கு தெரியாத ஆண்டவரின் ஆசிக்காக செலவழிக்கும் பொழுது ஏழை விதவை போட்ட காணிக்கையில் மனமகிழ்ந்த ஆண்டவர் நம் பிறர் அன்பிலும் நிச்சயம் மகிழ்வார் அல்லவா? ஏனென்றால் நமக்கு அவர் சிந்திய அதே இரத்தம் தானே ஏழை எளியவர்களுக்காகவும் சிந்தப்பட்டது. ஆகவே எந்த நல்ல காரியம் என்றாலும் நம் சகோதர சகோதரிகளான திக்கற்றவர்களை நினைவில் கொண்டு முதலில் அவர்களை மகிழ்விப்போம், மகிழ்ச்சியுறுவோம். நமக்கு கீழ் வேலை பார்ப்பவர்களையும், அந்தஸ்தில் குறைந்தவர்களையும், சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்ட நிலையில் காணப்படுபவர்களையும் இயேசுவை போல மரியாதையுடன் நடத்தி நாம் உண்மையான கிறிஸ்துவர்கள் என உலகுக்கு காண்பித்து இயேசு சொன்ன உப்பாகவும் ஒளியாகவும் செயல்படுவோம். ஆண்டவர் விரும்பாத செயல்களை செய்த இஸ்ரவேலரை ஆண்டவர் பகைவர்களின் கையில் ஒப்படைத்தது போல நீதித்தலைவர்கள் 6:1. நம்மையும் நம் பகைவர்களின் கையில் ஒப்பு கொடுத்து விட்டால் நாம் என்ன செய்வோம்? அவர் நமக்கு கொடுத்திருக்கும் செல்வமும் அவர் நமக்கு காட்டிய அன்பும் பிறரோடு பகிர்ந்து கொள்வதற்கு தானே தவிர நாம் மட்டும் அதை அனுபவிக்க அல்ல என்பதை அநேக இடங்களில் அவர் கூறியிருக்கிறதை நாம் விவிலியத்தில் காண்கிறோம். ஆகவே பிறரை அன்பு செய்வோம், ஆசி பெறுவோம். ஜெபம் செய்வோம். நான் அன்பாய் இருக்கிறேன் என்ற எங்கள் அன்பு தெய்வமே, உம்மை போல் நாங்களும் எங்கள் சகோதர சகோதரிகளை அன்பு செய்ய தேவையான மனதை எங்களுக்கு அளித்தருள வேண்டுகிறோம். ஆமேன்.